ஸ்டெப் டு சாஃப்ட் டயக்ராம் தான் ட்ரா பண்ண போகிறோம். இதோட ஆஃப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் ஆக்சிஸ்க்கு மேலே உள்ள போர்ஷன் மட்டும் தான் ட்ரா பண்ண போகிறோம். டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 155 mm டோட்டல் லென்த்து, 15 mm டயமீட்டர் இருக்குது, 18 mm டயமீட்டர் இருக்குது, 20 mm டயமீட்டர் இருக்குது, 25 mm டயமீட்டர் இருக்குது, 20 mm டயமீட்டர் இருக்குது, 18 mm டயமீட்டர் இருக்குது. இதில் பாதி டிஸ்டன்ஸ் தான் கொடுக்கணுங்க, ஏன்னா பாதி தான் வரைய போகிறோம். பாதி வரைஞ்சி நம்ம ஷாஃப்ட் பண்ண போகிறோம். லென்த் பார்த்தீங்கன்னா சம் டிஸ்டன்ஸ் கொடுத்து 21, 35, 35.7, 106, 34 அப்படின்னு நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நான் டாப் வியூ செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுக்குறேன். இப்போ நான் சென்டர் லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு 155. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 155 நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் டூல் பார் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல் டூல் பாரை எடுத்துட்டு சென்டரில் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். இங்கேருந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 18 mm டயமீட்டர், சாரி 15 mm டயமீட்டர் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன ஒரு டெப்த் உள்ள வருதுங்க. அந்த டெப்த் 0.3, இது ஹைட் வந்து 1.5 இருக்குது. இது வந்து 18 mm டயமீட்டருங்க. 18 mm டயமீட்டர் முடிச்ச உடனே பாருங்க நமக்கு ஒரு சேம்பர் வருது. அதாவது நம்ம ஆங்கிள் டிஸ்டன்ஸில் வருதுங்க. இங்கேயும் மத்தியில் கோயின்சிடன்ஸ் ஆகிடக்கூடாதுங்க. ஆங்கிள் வருது. இந்த ஆங்கிள் மேலே தான் நமக்கு என்னது 20 mm டயமீட்டர் வருதுங்க. 20 mm டயமீட்டருக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 25 mm டயமீட்டர் வருது. 25 mm டயமீட்டர் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வருது. அதே 18 mm 20 mm டயமீட்டர் தான் ட்ராவல் பண்ணுறேன். 20 mm டயமீட்டர் ட்ராவல் பண்ண பிறகு அகைன் ஒரு 45 mmக்கு சேம்பர் வருது. எஸ், இந்த 45 mm சேம்பர் முடிஞ்ச உடனே 18 mm டயமீட்டர் நமக்கு ஃபுல்லாக ட்ராவல் ஆகி முடிஞ்சிருது. ப்ரொஃபைல் டூல் பிறகு நம்ம பண்ணியாச்சு. இப்போ நான் டைமென்ஷன் கொடுக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லா டயமீட்டருக்கும் நம்ம இது 15 mm டயமீட்டரு, இதுக்கும் 0.3, அதுக்கப்புறம் இது வந்து 18 mm டயமீட்டரு. எஸ், இது 20 mm டயமீட்டரு, இது 25 mm டயமீட்டரு, இது 18 mm டயமீட்டரு. எல்லாம் டிவைட் பை 2 கொடுக்கணுங்க. 155 முடிச்சாச்சு. இது என்னது 45 டிகிரி. அதே மாதிரி இது என்னது 45 டிகிரி. அதுக்கப்புறம் லென்த்து கொடுக்கலாம். லென்த் வந்து இந்த லென்த் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் அதாவது சென்டர் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்குள்ள லென்த் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 25 mm டயமீட்டரோட லென்த் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த லென்த்துக்கும் பார்த்துக்கலாம், சேம்பரோட எண்டு லென்த்துக்கும் இந்த எண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 106 mmங்க. அப்போ நான் கரெக்டாக சேம்பரோட எண்டு பாயிண்ட் தான் கரெக்டாக பிடிக்கணும். இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 106ங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு 1.5. எஸ், 1.5. இது 34. இது 34. எல்லாம் ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் எடிட் மல்டிபிள் மூலமாக ஒவ்வொரு டைமென்ஷனாக கொடுக்குறேன். இதோட டைமென்ஷன் எவ்வளவு 34. எஸ், இதோட டைமென்ஷன் 34ங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இது 1.5ங்க. எஸ், தேட் டைமென்ஷன் 106ங்க. அதில் ஃபோர்த் டைமென்ஷன் வரேன். ஃபோர்த் டைமென்ஷன் எங்கே இருக்குது 106 கொடுத்தாச்சுல. ஃபோர்த் டைமென்ஷன் இது எவ்வளோ 35.7ங்க. ஃபிஃப்த் டைமென்ஷன் பாருங்கள். எஸ், இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு எங்கே இருந்துங்க இந்த சேம்பரில் இருந்துங்க 35ங்க. 35. எஸ், அதுக்கப்புறம் இது எவ்வளவு 21. எஸ், 45 டிகிரி. எஸ், அகைன் 45 டிகிரி. எஸ், நெக்ஸ்ட் என்னது இந்த டைமென்ஷன் எவ்வளவு 9 mm. 18 டிவைட் பை 2 9 mmங்க. அதுக்கப்புறம் இந்த டைமென்ஷன் எவ்வளவு 12.5. 25 டிவைட் பை 2 25. 12.5. ஏன் டிவைட் பை 2 கொடுக்குறோன்னா நம்ம அந்த டயரமோட பாதி போர்ஷன் தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். அப்போ டைமீட்டரோட வேலையெல்லாம் நமக்கு மினிமம் பாதியாக குறையுங்க. இது 20 mmங்க. அப்போ 20 டிவைட் பை 10 to 10 mm. இது எவ்வளவு 18 mm. அப்போ 18 டிவைட் பை 2 9 mm. இது நமக்கு எவ்வளவு 0.3. எஸ், இது எவ்வளவு 7.5. 15 டிவைட் பை 2 போட 7.5ங்க. ஓகே கொடுத்தாங்க. நமக்கு ப்ரொஃபைல் ரெடிங்க. எஸ், ப்ரொஃபைல் ரெடி. இப்போ என்ன செய்கிறேன், சாஃப்ட் கொடுக்குறேன். எக்ஸைட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு சாஃப்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு காம்பனன்ட் ரெடி. சென்டர் ஆக்சஸ் மட்டும் கேட்கும். காம்பனன்ட் ரெடி. இப்போ நமக்கு இந்த எண்ட் இருக்கா, இந்த எண்டுக்கும் ஒன்றுது நமக்கு சேம்பர் இருக்குங்க. சேம்பர் எங்கே இருக்குது, சாரி எட்ஜி ஃபில்லட்டு. சாரி சேம்பர் தான் 145 டிகிரிங்க. அப்போ இங்கே தான் எட்ஜி ஃபில்லட்டுங்க. இதுவும் எட்ஜி ஃபில்லட் எவ்வளவு 0.5 mm பார்த்துக்கோங்க. 0.5 ரேடியஸ். அப்போ அந்த சைடுக்கு நம்ம 0.5 ரேடியஸ் பண்ணணுங்களா? கரெக்டாக கிளிக் ஆகுதா?
எஸ். எட்ஜ் ஃபில்லட் எவ்வளவு? 0.5. இப்போ நம்ம சென்டரில் மட்டும் ஒரு குரூவ் எடுக்கணுங்க. ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். டயமீட்டர் எவ்வளோனா ரேடியஸ் 11 கொடுத்துருக்குறாங்க. டயமீட்டர் எவ்வளவு? ரேடியஸ் 11. ஓகே. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 17.3ங்க. சர்க்கிளோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 17.3. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருந்து 18 mm இருக்கு பார்த்தீங்கன்னா 18 mm இருந்து 18 mm இருக்கு இந்த நமக்கு 18 mm இருந்து சாரி அந்த 18 mm இருக்குல்ல அந்த சாஃப்ட் இதுல இருந்து எவ்வளவு நமக்கு 18. எஸ் 18. எச் ரோல் கொடுத்துக்கலாம். இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 mm பண்ண சொல்லிருக்காங்க. இந்த இருக்காங்க சைடில் கட் செக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்களா? எவ்வளோ mm? 8 mmங்க. பாக்கெட் கொடுக்குறேன். 4 mm கொடுக்குறேன். மிரர் எக்ஸ்டெண்ட் அதில் பாக்கெட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு? 8 mmக்கு நமக்கு பாக்கெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த 15 mm சைடு பார்த்தீங்கன்னா 15 mm டயமீட்டர் அந்த சைடில் வந்து நமக்கு ஒரு டேப்பர் பின் இருக்குங்க. 5 inch டேப்பர் பின் இருக்க போது இப்போ அதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நான் சைடு வியூ எடுத்துக்கிறேன். சைடு வியூவில் 18 mm பின் எங்கே இருக்குதாங்க? 15 mm டயமீட்டருங்க. 15 mm டயமீட்டரு அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதான் சென்டர் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கலாம். சரி, சென்டர் ஆக்சிஸ்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமா? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோனா நமக்கு 8 mm. இந்த கார்னர் வந்து நமக்கு 8 mm சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 8 mm. இப்போ நம்ம டேப்பர் பின் பார்த்தீங்கன்னா 1:50. 5ல் பாதி 2.5 தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேர் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் எங்கே இருக்குன்னா இந்த இருக்கான். இதில் வந்து நம்ம ஸ்லவுட் எட்ஜ் இருக்கலாம். ப்ரொஜெக்ட் 3D ஸ்லவுட் எட்ஜஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்லவுட் எட்ஜஸ் கிளிக் ஆயிருங்க. ஓகேங்களா? ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம நினச்சி போகிறோம் ட்ரா பண்ண போகிறோம். ஆக்சிஸ்க்கு 8 mm இருக்கா? இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா மேலே 2.5 mmங்க. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2.5. எஸ். அப்போ நினைக்கிறேன் இதையும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த எண்டு பாயிண்டையும் இதையும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். மேலே 2.5 mm வரைஞ்சாச்சுங்களா? இதை நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன். எஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு. இதே எட்ஜை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்லவுட் எட்ஜஸ் இது நான் கோன்சன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் ஸ்லவுட் எட்ஜஸ் நான் பண்ணுவேன். மேலே 2.5 mm, கீழே எவ்வளோ mm வரப்போகுது நமக்கு? டேப்பர் பின் கொடுத்துருக்கேன் 1:50. எப்பயுமே கீழே இன்க்ரீஸ் ஆக போகுது. இல்லை மேலே வந்து நமக்கு 2.5க்கு பதிலாக ஃபார்முலா இருக்குங்க. அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டேப்பர் பின் வந்து டி வந்து 2.5னா ஸ்மால் டி 2.5னா கேபிட்டல் டி எவ்வளவு? ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி மைனஸ் டி டிவைட் பை எல் ஈக்குவல் 1/50. டி மைனஸ் டி எவ்வளவு? 2.5ங்க. லென்த் 15 mm டயமீட்டர் நம்ம பண்ண போகிறோம். 1/50 நமக்கு கேபிட்டல் டி 2.8 mm வருங்க. அப்போ மேலே எவ்வளோ நம்ம கொடுக்கணும்? 2.8 mm கொடுக்கணும். கீழே எவ்வளவு? 2.5 mmங்க. சரி, இதே மாதிரி லைன் வச்சுக்கிறேன். இங்கே தான் ட்ரா பண்ணிவிட்டு இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்குறேன்? 2.5 mm. எஸ். இப்போ என்ன செய்கிறேன்? இதையும் கோயின்சிடன்ஸ் பண்ணிக்கிறேன். கோயின்சிடன்ஸ் பண்ணியாச்சு. எஸ். இப்போ இந்த 2 லைனை நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். இதையும் ஜாயின் பண்ணி டேப்பர் பின் ரெடிங்க. இப்போ நம்ம எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு குரூப் கொடுக்கலாமா? இன்டாக்கலன்னு இருக்குது. ஆக்சிஸ் இருக்குல்ல, அதுதான் பார்ப்போம். இல்லைட்டா நம்ம நினச்சிக்கலாம் அந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஸ்கெட்சுங்க. ஆக்சிஸ் வந்து அப்போ நம்ம செஞ்சுக்கலாம், ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைன் எடுத்து இந்த வெர்டிக்கல் லைன் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு டேப்பர் பின்னு பண்ணுற போர்ஷன் வந்துடுச்சுங்க. இதை அப்படியே நினச்சி போகிறேன், நான் குரூப் பண்ண போகிறேன். குரூப் வந்துருக்கு. இந்த குரூப் ஸ்கெட்சு ஆக்சிஸ் சென்டர் ஆக்சிஸ்
நமக்கு டேப்பர் பின் ரெடி. எஸ், இதான் டேப்பர் பின் பண்ணியாச்சு. டயரம் பார்க்கலாம். எஸ், ஓகே. இப்போ நம்ம டேப்பர் பின் அங்கே எடுத்தாச்சுங்க. இப்போ ரைட் சைடில் மட்டும் நமக்கு என்ன இருக்குங்க, ஒரே ஒரு ஹோல் இருக்குங்க. அந்த ஹோல் எவ்வளோனா 5 mm டயமீட்டருங்க. அந்த சைடில் இருந்து 10 mm லென்த் இருக்குங்க. அப்போ என்ன செய்கிறேன், டாப் வியூ எடுத்துக்கலாமா? ஓகே, டாப் வியூ எடுத்துக்கலாம். டாப் வியூ ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த சைடில் வந்து நமக்கு ஒரு ஹோல் டாப் கரெக்டாக எடுக்கலைங்க. எஸ், ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். சைடு வரும்போது ஒழுங்காக வியூ டிக் பண்ணலை. ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும், ரிவால்வே பண்ணிடலாங்க. சைடு வியூ வந்துருச்சு. இப்போ என்ன செய்யறேன்னா, சென்டரில் ஒரு ட்ரா பண்ணுறேன், லைன் போடுறேன். இதோட டிசைன்ஸ் எவ்வளோனா நமக்கு எங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட் பின் 5 10 mm டிசைன்ஸுங்க. எங்கேருந்து நமக்கு 10 mm டிசைன்ஸ். சென்டர் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஒரு 2.5 mm ஒரு ப்ரொஃபைல் டூல் பார் வச்சு வரைஞ்சிடலாம். இங்கேருந்து 2.5 இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ், இதோட 2.5 mm டிசைன்ஸ். இந்த டிசைன்ஸ் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக கொடுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக கொடுத்து ஆக்சிடல் பஞ்ச் குரூ ஆக்சிஸ் எதுங்க, என்ன ஒன்று இருக்குதுன்னா ஆக்சிஸ். எஸ், டயரம் கம்ப்ளீட்டடுங்க. எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. டேட்டா செக் பண்ணிக்கலாம். 40 ரேடியஸ் 0.5 0.3 டேப்பர் பின்னு 1:45 எல்லாமே எடுத்தாச்சுங்க. டயரம் கம்ப்ளீட்டட். தேங்க்யூங்க.